இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டை பனைமரம். எங்கள் ஊர்லேயே இந்த 2 பனைமரம் தான் இப்போதைக்கு பெருசாகவே இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் ஊரில் பனைமரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒன்று ஆண் மரம், ஒன்று பெண் மரம். இங்கே ரைட் சைடு இருக்குது பார்த்திங்கன்னா இது ஆண் மரம், லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பெண் மரம். அதில் காய் காய்ச்சிருக்கும், ஆண் மரத்தில் காய் காய்ச்சிருக்காது. ஆனால் அந்த ஆண் மரத்தில் அவ்வளோ குருவி கூடுலாம் இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற ரெட்டை மரம் சேர்ந்தே வளர்ந்த மரம், ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஆண் மரம் ஒன்று, பெண் மரம் ஒன்று. ஹைட்டாக இருக்குது ஆண் மரம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது பெண் மரம். மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம்னாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் பிறந்த காலத்துலேருந்து இது இந்த ஹைட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு 100 வருஷம் இருக்கும் இந்த மரங்கள்லாம் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் இந்த மரம் சின்னதாக இருந்துச்சான். சின்னதுன்னா ஒரு மீடியம் சைஸ் தான் இருந்திருக்கு. அப்போ பாருங்கள் எத்தனை வருஷம் மரம் பாருங்கள். ஒரு 100 வருஷம் மரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேர்ந்தே தான் இருக்கும். வேறு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்காது, மரமே இருக்காது. எங்கள் ஊரோட ஒரு அடையாளம் கூட சொல்லலாம், ரெட்டை பனைமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அதாவது நிறையா பேய் கதைகள் சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக எங்கள் ஊரில் இந்த மரத்துக்கிட்ட போனாலே ஏதாச்சும் இப்போ ஆவி வந்துடும், பேய் வந்துடும், அதனால் அங்கே மோஸ்ட்லி போகாதீங்க 6 மணி ஆகிட்டுண்ணா அப்படி சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரில, அதுக்கு ஏதோ கதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்கிறேன், சரிங்களா? இந்த மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா யானநல்லூரில் வடபக்கம் கீழத்தெரு அப்படிங்கிற ஒரு கிராம பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்கு. நீங்கள் இதை சுற்றி எங்கேயாச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கும்மாணத்தில் நாச்சியார் கோவிலில் இந்த ஒரு தடவை இந்த மரத்தை பார்த்துட்டு போங்க. ஏன்னா பெரிய ஆச்சரியந்தான். ஏன்னா இதுக்கிட்ட ஒரு 100 வருஷம் இருக்குது, சேர்ந்தே தான் வளர்ந்துருக்கு. ஒன்று ஆண் மரம், ஒன்று பெண் மரம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு மரம் கூட இருக்காது. நீங்கள் சில மரம் பார்த்திங்கன்னா அதோட விதைகள் விழுந்து பக்கத்துலேயே இன்னொரு மரம் முளைக்கணும்னு பார்த்தா, ஆனால் அதுவும் முளைக்கலை இன்ன வரைக்குமே. இங்கே இந்த சுற்றி அந்த மரத்தை சுற்றி எந்த ஒரு இன்னொரு விதை முளைக்கவே இல்லை, பனைமரம். அதுதான் இங்கே ஆச்சரியமே. 2 மரம் தான். நீங்கள் நாச்சியார் கோயிலில் இல்லை கும்மாணம் சைடு இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள்.